கடன்லேருந்து எப்படி வெளியே வரணும், நிறைய பேர் ஏன் எப்படி கடன் ஆகுறாங்க அப்படின்றத சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தேன். பல விஷயத்தில் அது ஒரு விஷயம். என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 உங்களுக்கு தேவையாக இருக்குது. 10,000 தேவை இருக்குது. திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா எங்கிட்ட புரட்ட முடியல, சரி போய் ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறாங்க. சரி வாங்கிட்டீங்க, அது பெரிய பாவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. 10,000 வாங்குறீங்கன்னா 10,000 வாங்கினா நல்லது, 10,000 தானே கடன், அதை வாங்கினா நல்லது. நீ போய் எவ்வளோ வாங்குற 50,000 கொடுன்னு வாங்குறது, 1,00,000 கொடுன்னு வாங்குறது. நல்லா காசை பார்த்தோம், நல்லா சட்டன்னு வரட்டு பெரிய சம்பாதிச்ச காசை மாதிரி என்ன பண்ணுறோம், நல்லா செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கட்டணும் போகும்போது இதை அப்போ 1,00,000 கட்ட முடியாமல் அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் திருப்பி இன்னும் போய் இன்னொருத்தர் என்ன போய் வாங்குற, அப்பயும் என்ன வாங்குறது இல்லை, தகுந்த மாதிரி வாங்குறது இல்லை. இன்னும் என்ன பண்ணுவேன், 1,00,000 வாங்குறது. கடனுக்கு காரணம் யார்? நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளை குறைச்சிட்டு உட்காந்து. கடனுக்கு காரணமே நாம தான். எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு விடுறோம். தவறாக நடக்கிறதுக்கெல்லாம் கடவுள் உதவி செய்ய மாட்டார். ஒன்று விளங்கி கொள்ளுங்க. மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு திருப்பி சரி பண்ணாதான் உதவுவார். நீங்கள் போவதெல்லாம் தப்பாக வாங்கிட்டு உண்மையாகவே எனக்கு இது தேவை, ஏன்னா வந்து இப்போ இங்கிட்டு நெருக்கத்தில் இருக்கேன், இதில் வந்து தப்பிக்கணும், ஒரு 10,000 எனக்கு வந்து ரொம்ப இதாக போச்சு. ஸோ அந்த 10,000 என்ன பண்ணணும், இப்போது வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், நல்லா இருக்கும்னு சொன்னால் அந்த 10 ரூபா வாங்கி டக்குன்னு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அந்த 10 ரூபா அடைக்கிறதுக்கு ஈஸியாக போயிடும். நீ எதுக்கு 1,00,000 வாங்கின? இப்படி தான் நிறைய பேர் கடன்காரம் ஆகிறாங்க. இப்போ இது கூட இங்கே நீங்கள் ஒரு சில அப்படி தான் இருந்திருப்பீங்க. எவ்வளோ வாங்கணுமோ அதோடு வாங்கினா நல்லது. வாங்கும் போதே பணத்தை பார்த்தா என்ன இது, பணமும் வாயம் புழக்குன்ற மாதிரி என்ன பண்ணுறது, கடன் தானே அதெல்லாம் கட்டிடுவோம். எங்கே கட்டிடுவோம், உன் வருமானம் என்ன? சில பேருக்கு நான் ஆலோசனை கொடுப்பது என்ன தெரியுமா, ஒரு கடன் வாங்க போகிற ரைட்டு, கடன் வாங்கும்போது உன்னுடைய சம்பாத்தியம் என்னன்றது முத கவனி. உன்னுடைய வருமானம் எவ்வளோ வருது, ஒரு குடும்பமாக இருக்கீங்க, பிள்ளைங்க வருமானம் எவ்வளோ வருது, உன் கணவனுடைய வருமானம் எவ்வளோ வருது அப்படின்னா இந்த வருமானத்தில் என்ன செய்யணுன்றதை பார்க்கணும். ரெண்டாவது, இதை வாங்கினேன்னா இவ்வளோ கட்டணும், முடியுமா பார்த்து தான் செய்யணும். நான் 10,000 சம்பளம் வாங்குகிறேன், நான் 10 லட்சம் போய் கடன் வாங்க போகிறேன்னா எப்படி? நான் ஒரு ஃபேமிலிக்கு அதான் சொன்னேன் பாருங்கள். அவங்க வந்து பேங்க்கில் லோன் போட்டு வீடு கட்ட போகிறேன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா லோனை போட்டு இவ்வளோ வாங்க போகிறேன். அப்போ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது 30,000 எவ்வளவோ சம்திங் கட்டுற மாதிரி வருது பாருங்கள். அப்போ நான் சொன்னேன், இங்கே வாங்க, நீங்கள் வாங்க போகிறது ரைட்டு, நீங்கள் பண்ணுற தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுடைய இந்த வருமானம் வந்து எவ்வளோனா இவ்வளோ தானே வருது. மிஞ்சி நீங்கள் ரொம்ப போய் ப்ரெஷர் பண்ணி வேலை பார்த்தா கூட உங்களுடைய வருமானம் இவ்வளோ தான் வருது. இப்போ உங்கள் வருமானமே இவ்வளோ வரும்போது நீங்கள் எப்படிங்க மாதம் கட்ட முடியும்? யோசிக்க மாட்டிங்களா? வீட்டுக்கு சாப்பாடு உண்டு, ஆகணும், நல்லது கெட்டது உண்டு, திடீர்னு உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா பணம் தேவைப்படுது. அப்போ இத்தனை விஷயத்தில் செலவுக்கே உங்கள் வருமானம் கரெக்டாக போகுது, ஏதோ ஓரளவுக்கு இது பண்ணுறீங்க. இதில் வந்து நான் இங்கே 30,000 40,000 வந்து மாதம் பேங்கில் கட்டுற மாதிரி நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அறிவு வேணாமா? நீ வாங்குறது என்ன, எவ்வளோ என்ன, உன்னுடைய செலவு என்ன, இதெல்லாம் பார்க்கணும்ல. மொத்தமாக அங்கே போய் நான் கட்டிட்டேன்னா இப்போ இங்கே உட்காந்து வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னு. இப்போ இது தேவையா? அப்படி போய் கட்டணுமா வீட்டை? ஒரு வீட்டை கட்டுறதா இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், அதனால் வேதம் சொல்லுது, ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அந்த கோபுரத்தை கட்டுற மனிதன் செல்லும் செலவை கணக்கு பாராது இருப்பானோ அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏசு சொல்கிறார், கணக்கு பார்ப்பாங்களே, ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்து தானே கட்டுவாங்க. என்னங்க, ஒரு கல்யாணத்தையே பண்ண போகிறீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுவீங்களா டோட்டல் இவ்வளோ வரும்னு? அவளை போட்டுமே நிறையா அவளுக்குள்ளே வராது, மிஞ்சி தான் வரும். நானே சில பேர் கல்யாணத்துக்கு கணக்கு போட்டு சொல்லும் போது சொல்லுவேன், இதெல்லாம் போட்டும் நீ 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வரும். ஏன்னா இது நமக்கு இவ்வளோ பாட்டோம், நம்மளை அரிசில் ஒரு 1-2 செலவு வரும், அதனால் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னுவேன். அதே மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது பாஸ்டர்னு வாங்கி அதுக்கப்புறம். ஏன்னா நமக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம். எப்போதும் என்ன பண்ணணும், அப்போ கணக்கு பார்த்து தான். அதே போல் வீட்டையும் நம்ம ஒரு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 10 லட்சம் அப்படின்னா 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கணும். 1 லட்சம் 2 லட்சம் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ வந்து பார்க்கணும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளால் இது பண்ண முடியுமா, கவுந்துக்கிற கூடாது. திடீர்னு ஒரு விஷயத்தை கட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே வேறு ஏதாவது ஒரு கெட்டது வந்துருச்சு, இது வேறு மாதிரி உடம்புல பிரச்சனை ஏதாவது வந்து போச்சு அப்படின்னா எங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எதுக்கும் காசு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். டக்குன்னு ஒன்றை வாங்கினா ஒன்றை வாங்கிட்டு ஒன்று கடன் அடைக்க வட்டி அப்படி ஆகி வீடை கட்ட அப்படியே இன்னொருத்தண்டு விற்றுட்டு போக வேண்டியதுதான். இப்படி தான் நிறைய பேர் செய்கிறான். என்ன பண்ணுறான் தெரியுமா, வீடை கட்டி முடித்து உள்ளே போகணுன்னு நினைக்கிறக்குள்ளே, கட்டி முடிக்கிறதுக்குள்ளே 10 பேட்டை வாங்கி 10 பேட்டு இது பண்ணி முடித்தா உடனே வந்து நிற்பான். 10 பேருக்கு திருப்பி இதே வீட்டை விற்று கொடுத்துட்டு போகிறாங்க. சில பேர் முழுமையாக ஆகிறக்குள்ளுமே எத்தனை பேர் வீடு விற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க தெரியுமா? ஆகையால் தான் வேதம் சொல்லுது, கணக்கு பாரு, கணக்கு பார்க்காம உன் இஷ்டத்துக்கு உன் வருமானம் ஒன்றா. இவங்க ஆடுற ஆட்டம் இப்போ இருக்குன்னா, 2 லேடி வச்சுக்கோங்க, ஒரு லேடி 1 லட்ச ரூபா சம்பாதிக்குது, ஒரு லேடி 10,000 சம்பாதிக்குது. 1 லட்சம் சம்பாதிக்கிற லேடி 10,000 20,000 கூட மேக்கப் போடுது. இவ்வளோ அழகாக போடுறாளே, 20,000 மேக்கப் போடுறாளே, 10,000 மேக்கப் போடுறாளே அப்படின்னா அவள் 1 லட்சம் சம்பாதிக்கிறா, அதுக்கு தகுந்த 20,000 என்ன பண்ணுவா? 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க 10,000 20,000 கூட மேக்கப் போடுவாங்க. ஏன்னா 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, அது அவங்களுக்கு இதாகும். 10,000 சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணணும்,
10 ரூபாய்க்கு ஃபேரல் வீடியோ முடிச்சுக்கிறணும். 20,000க்கு இது பண்ணுறான்னு சொல்லிட்டு கடனை வாங்கி நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னா இது எப்படி இருக்கும்? அப்போ 20,000 கடனை வாங்க, இவங்க போடுறாங்க மேக்கப் போட, இந்த மாதிரி சுடிதார் போட, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவா 5,000 ரூபாய்க்கு கூட வாங்கி சுடிதார் போடுவா. நீ என்ன பண்ண 150 ரூபா சுடிதார் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கணும். அதை நல்லதை போட்டு வாங்கி போடணும். ஜோக்காக சொல்லலை, சீரியஸாகவே சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தோடு அங்கே நான் சொல்லியிருக்கேன். எப்படி என்னை ஆரம்பத்தில் நடத்துகிறாரு, அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போனார், இப்போ ஆசீர்வாதத்துக்குள்ளே எப்படி நீ நடக்கணும், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்துக்குள்ளே எப்படி நடக்கணும், இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர். நிறைய பேர் வாங்குறது இப்படி தான். இவன் இதில் ஏறுறா, நான் இதில் ஏறி போகிறேன். அவள் ஆட்டோவில் போகிறாள், நான் காரில் போகிறேன். அவள் சைக்கிளில் போகிறாள், நான் பைக்கில் போகிறேன். விளங்கிக் கொள்ளுங்கள், அவரவருடைய ஆசீர்வாதத்துக்கு தக்க மாதிரி தான் வேதமே சொல்லுது. எல்லாரும் ஒரே லெவலில் இருக்க மாட்டீங்க. கடவுள் அப்படிலாம் வைக்கல. ஒவ்வொரு மனுஷன் வளர்ச்சிக்கு எப்படி வரானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனை ஆஸ்வதிக்கிறார். அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணார், கொண்டு போகிறார். அப்போ கடனை இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். கடன்கான முக்கால்வாசி ஆனது காரணம் என்ன? உன் ஆசை, பண ஆசை. நிறைய பேருக்கு என்னென்னா, சம்பாதிச்சு நிறைய பணத்தை பார்க்க முடியல, கடன் வாங்கியாச்சும் நான் நோட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சம்பாதிச்சு கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்க முடியல, என்ன பண்ண கடை வாங்கி மொத்தமாக பணத்தை பார்க்கணும்னு பார்த்தா வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க தோரணையே பார்க்கணும். வாங்கினது கடை, அந்த தோரணை எப்படி இருக்குது? மிக பயங்கரமாக இருக்குது. புரியுதா? தேவப்பிள்ளைகளே விளங்கி கொள்ளுங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு இன்றைக்கி இவ்வளோ வருமானமா, இந்த வருமானத்துக்குள்ளே எப்படி நீங்களே ஒழுங்காக வாழலைன்னா உங்கள் பிள்ளைகளையும் ஒழுங்காக வளர்க்க மாட்டீங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாமே நீங்கள் சரியாக வாழணும். நீங்கள் வாழ்கிறத பார்த்து உங்கள் பிள்ளைகள் பார்க்குதுங்க. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாய் தகப்பன்னு எங்களுக்கு முன்மாதிரி. இன்றைக்கி நான் சொல்லுறேன், இந்தில் இருக்கும் பொழுதே அவங்க எப்படி பணத்தை மேக்கிங் பண்ணுவாங்க எல்லாமே தெரிஞ்சு தான். இந்த பழக்கம்லாம் அப்போருந்தே கடவுள் அங்கேருந்தே எனக்கு பார்க்க வச்சது தான், சும்மா இல்லாமல் இல்லை. புரியுதுங்களா? சேர்த்து வைக்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் எங்கள் அப்பா இப்படிலாம் குடும்பத்தை பார்ப்பாங்கன்ற விஷயம்லாம். புரியுதுங்களா? வேறு மாதிரி குடும்பத்தில் பிறந்தனா இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும். ஒரு புறத்தில் வேற யோசிச்சாடா, ஒரு புறத்தில் எங்கெங்கே யார் பிறமோ கரெக்டாக தான் இருக்குது. தேவ பிள்ளைகளை விலகிக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் அப்படியே முன்னக்க நல்லா இந்தா வாங்கி கொடுத்து இந்த தின்னு கேட்டதெல்லாம் தின்னுன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். கஷ்டம் என்னன்னு தெரியாது. நீ இருக்கும்போது வாங்கி கொடுத்தது, இல்லாத நேரத்தில் என்ன பண்ணாது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ தான் மறைச்சிட்டியே. நிறைய பேர் பண்ணுறது என்ன தெரியுமா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது. நீ உன்னை விளங்கிக்கோ. நீ சித்தாள் மாதிரி சட்டியை தூக்கிட்டு போன, அந்த மாதிரி உன் பிள்ளைகளை தூக்க சொல்லலை. நீ சித்தாள் மாதிரி தூக்கணும் இல்லை, கஷ்டப்பட்ட இல்லை. ஒரு பொருளை வாங்கும்போது எப்படி வாங்கின, அது மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு எப்போ என்ன தேவை அதை மட்டும் வாங்கி கொடுத்த பழகணும். நான் இதை கூட தூக்குனேன், அதனால் நீ எப்படி வேணாலும் வாங்கி தின்னு, கேட்குறதெல்லாம் வர்றதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? சில தாய்மாரெலாம் பார்த்தீங்கன்னா, சில பசங்கள் திருந்த அது காரணம் என்ன தெரியுமா, குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும். நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைக்கு நான் எப்படியாச்சும் சோறு நான் போட்டே ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கட்டை நான் உடனே வாங்கி சோறாக்கி போட்டுருவாங்க. இவன் எங்கே எப்படி கஷ்டத்தை அறிவான்? நிறையா குடிகார புருஷக்காரன் திருந்தாத காரணமும் அதுதான். ஏன்னா புருஷன் எவ்வளோ குடித்தாலும் என் புருஷன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது, கடனை உடனே வாங்கி நீங்கள் வைக்க, நீங்கள் இப்படி வாங்கி இப்படி வை, அது பின்னாடி கடைங்காரி நிற்பான், அரிசி கொடுத்தவ உன்னை அசிங்கப்படுத்துவா. இவங்க திருந்த மாட்டாங்க. எப்படினாலும் எப்படி ஆக்கி போடுறாங்க. அவங்க எப்படி திருந்துவாங்களா சொல்லுங்க? திருந்துவாங்களா? அதுக்கு கெட்டதுக்கு காரணம் யார்? கெட்ட பிள்ளை மேலே பாசம், புருஷன் மேலே பாசம். இது பாசம் இல்லை, நீ வஞ்சிக்கிற. நிறையா நேரங்களில் பாசம் எது பாசமாக நடக்குதுன்னே தெரியல. முட்டாத்தனமாக நடந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பாசன்ற பேரில் பண்ணுவாங்க. உடனே விளங்கிக் கொள்ளுங்களேன். பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுது, பெற்றோருடைய ஆஸ்தி யாருக்கு? பெற்றோருடைய ஆஸ்தி யாருக்கா? பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லுது. பிள்ளைகள் பெற்றோருக்கு சேர்த்து வைப்பது இல்லையா, பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுமா. ஆகையால் உன்னை விளங்கிக்கொள்ளுங்க, பெற்றோருடைய ஆஸ்தி நான் ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துருவேன்னு சொல்ல முடியாது. பெற்றோர்கள் சொன்னாலும் பிள்ளைங்க கேட்கக்கூடாது. நீ வேதத்தின்படியே வாங்கலாம். என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 4 பிள்ளை பெற்றிருக்கேன்னா 4 பிள்ளைக்கும் பெற்றோருடைய ஆஸ்தி 1 லட்சமாக இருந்தாலும் 25,000 4 பேர்த்துக்கு போய் என்ன பண்ணணும், சேரணும். இதுதான் என்ன, பிள்ளைகள் பெற்றோருக்கு சேர்ப்பதில்லை, பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணுமா. இப்போ எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கிறதுனால சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உடனே சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருவீங்களா? இல்லை. அவனுக்கு ஒரு வயசு வரணும், அவனுக்கு புத்தி வரணும், இந்த காசை கொடுத்தா சரியாக மேக்கிங் பண்ணணும் என்ற ஒரு அறிவு இருக்கிறவங்க தான் அடுத்த கட்டம் பண்ணுவாங்க. அறிவில்லாதவன் விற்று என்னென்னமோ பண்ணிட்டு போயிடுவான். அப்போ பாருங்கள், கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் எந்த அதிகாரத்த வல்லமை கூட யாரும் ஆண்டவர் கொடுக்கல. அவனுக்கு எல்லா சுதந்திரவாளியாக இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு கூடதான் இருக்கலாம். ஆனால் தேவன் மொத்தமாக அவனுக்கு எதுவும் தரதில்லை. அதாவது வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது, அப்பப்போ தராரு. ஆனால் பெற்றோர்கள் என்ன தெரியுமா பண்ணிடுறோம்,
சின்ன வயசுல எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அனுபவிக்கணும். அதை பண்ணணும், இதை நான் அனுபவிக்காதான் அவனை அனுபவிக்கணும், நான் செய்யாதான் நீ செய்யணும். பிள்ளையும் கெடுக்கிற அப்படி கிடையாது. புரியுதுங்களா? பிள்ளை இனிமேலாம் பெற்று வளர்க்கலாம் பார்த்து கற்றுக் கொடுக்கணும். கேட்கலாம் வாங்கி தரக்கூடாது. கேட்கறது என்றைக்கு வாங்கி தரீங்களோ அன்றைக்கி ஆபத்து உங்களுக்கு. இப்போலாம் வாங்கி கொடுத்தா என் பிள்ளைங்க பிரியமாக இருக்குன்னு வாங்க பார்த்தீங்களா? அப்படி வாங்கி கொடுத்த பாருங்கள், பிள்ளைலாம் பாருங்கள், பெற்றோர் மேலே பிரியம் இருக்காது, உன்னையவே எதிர்த்து கேள்வி கேட்கும். அடித்து கண்டித்து வளர்க்குற பிள்ளை பாருங்கள், பாசமாகவும் இருக்கும், கஷ்டத்தையும் தெரியும். உண்மையாக சொல்கிறேன், நான் இங்கேயே அப்படி தான் பண்ணியிருக்கேன், கேட்டு பாருங்கள். ஆனாலும் பாசமாக தான் இருக்குங்க. நீங்கள் பாசன்ற பேர் சொல்லி பாருங்கள், அது பாசமாக இருக்காது. கொஞ்ச காலம் ஒன்றையே அடிக்க ஆரம்பிக்கும். உச்ச மண்டையில் போட்டு டமார்னு போட்டு செத்துப்போ அப்படின்னுங்க. எப்படி கடனை உடனே வாங்கி சோறாக்கி போட்டோங்க. பாசம் அதுக்கு தான் மண்டையில் அடிக்கணும். இந்த மண்டை தான் நம்மட்டு வேலை பார்க்குது. என்றைக்கும் எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகளை சரியாக பேஸ் வந்து சரியாக வளர்க்கணும். கேட்டதையும் வாங்கி தரக்கூடாது. எப்போ எது தேவையோ அதை மட்டும்தான். புரியுதுங்களா? அதான் சின்ன பிள்ளை பாருங்கள், இப்போயே இவ்வளோ பெரிய செல்லை கொடுத்துருவாங்க. அது எப்படி திருந்தோம்? சின்ன பிள்ளையாக இருந்தால் அது என்ன பண்ணணும், ஓடி ஆடி விளையாடணும். அப்போ தான் பாதி வியாதி வராது. இதை வச்சா வியாதி வருமா வராதா? இதில் இருந்தா அதான் சின்ன வயசுல இம்புட்டு பெரிய கண்ணாடி போட்டுதுங்க. அம்மா கண்ணாடி அம்மா எங்கம்மா இருக்கா? அம்மா நல்லா கண்ணு தெரிஞ்சு கண்ணாடி போட்டிருக்காது. இம்புட்டு இருக்கிறது என்ன பண்ணும், போட்டுருங்க வியாதிகள். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு இதாக சொல்கிறேன். ஆகையால் ரொம்ப முக்கியம். நான் கஷ்டப்பட்டுட்டேன், பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படி இல்லை. கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் வந்து நீ போன வேலை போய் உடனே சின்ன வயசில் அனுப்புறது அப்படிலாம் சொல்லலை. நான் சின்ன பிள்ளையில் நான் வந்து நிறையா படிக்க நினச்சேன், என்னை யார் படிக்க வைக்கல. இப்போ படிப்பை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். புரியுதுங்களா? அதுபோல் பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி தரணுமோ அதுதான். ஒரு பொருள் கேட்டோடனே உடனே வாங்கி தந்துட்டேனா போச்சு. நீயே அந்த பிள்ளை என்ன பண்ணுற, தப்பாக வளர்க்குற. அது ரொம்ப முக்கியம். இதோட முடிச்சுக்கிறேன். இந்த கடன் எதுக்கு வருதுன்றதை இப்போ சாட்சி சொன்னால், இப்போ ஃபோன் காலில் வந்து சொன்னதை, இந்த செய்தி அவர் கேட்டதுனால அவர் சொல்லியிருக்காப்புல. இங்கே கூட அதை சொல்ல வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வைக்கிறார் ஒரு சிலருக்கு. தேவன் சொல்கிறார், கடை நீ வாங்கும்போது இப்படி தான் வாங்குற. ஒரு தேவைக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு 10,000 தேவைன்னா 10,000 வாங்குறது நல்லது. 10 லட்சம் வாங்கினேன்னா தப்பு. புரியுதுங்களா? கடனே வாங்குறது நான் தப்புன்னு சொல்லலை. கடனே வாங்காமல் பொழைச்சிங்கன்னா நல்லது. வார்த்தையை பிடிச்சி உங்கள் விசுவாசம் எப்படியோ நீங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க, நான் அதில் வரல. ஏன் விசுவாசம் நான் வாங்க மாட்டேன்னு அது மாதிரி என்னை நடத்துகிறாரு. உங்கள் விசுவாசம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னா அப்புறம் அப்படித்தான் நடத்துவார். என்னை போல் நீங்கள் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன், ஆனால் இதுதான் சத்தியம். அப்படி இருந்தீங்கன்னா நல்லது. தேவன் தம்முடைய வசனத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விரும்புனீங்கன்னா கடவுள் என்ன பண்ணுவார், அந்த பாதையில் நடத்தி செல்வார். எதுவுமே புரியுது? கடன் வாங்கவா வேண்டாமா? கடை வாங்கும்போது என்ன பண்ணணும், உனக்கு தேவையா, இது நம்மளால் முடியல, ஒரு 10 ரூபா வாங்கலாம், கொடுக்குற மாதிரி இருக்கும்போது வாங்கணும். அதே போல் உன்னுடைய வருமானம் என்னென்னது பார்க்கணும். அதே போல் செலவு எப்படி செலவு பண்ணணும். வருமானத்துக்கு மிஞ்சி போய் பூ தாட்டுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? என்னது 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், செலவு பண்ணுறதால தப்பு இல்லை, அவனுக்கு ஒன்றும் பிடிக்க போகிறதில்ல. 10 லட்சம் வாங்குறவன் செலவு பண்ணுற மாதிரி 1 லட்சம் வாங்குறவன் செலவு பண்ணனா என்ன ஆகும்? இதுதான் போட்டி போடக்கூடாதுன்றது. வாழ்க்கை என்பது ஒருத்தர் போட்டி போடுறதில்ல. உனக்கு கொடுக்கப்படுறது நீ பாட்டு சந்தோஷமாக திருப்தியாரு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறியா, அதில் திருப்தியார். முதல்ல அதில் திருப்தியாக இருந்தாவே அடுத்த ஆண்டு தருவார். ஆமேன். திருப்தியாக இருந்து நமக்கு இது போதும் இருக்கணும். இவங்க வாஷிங் மிஷின் வாங்கி வச்சு பொம்பளையை பார்த்துருக்கீங்களா? எங்கே நியூ மாடலுங்க வாஷிங் மிஷினு, எங்கே அதுங்க இதுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா கடனை வாங்கி போட்டு உள்ளே நெப்பி போட்டு பார்த்துருக்கீங்களா? அப்புறம் கடைக்காரன் வந்து நின்றுக்கிட்டு அசிங்கமாக பேசுவாங்க. கொடுக்கும்போது வாங்க சிஸ்டர், அப்படி சிஸ்டர், இப்படி சிஸ்டர், அந்த மாதிரி சிஸ்டர், அத்தனை சிஸ்டர் போடுவாங்க. வாங்கி முடிச்சோன்னா ஏம்மா எங்கம்மா வீட்டுக்காரன், என்னம்மா காசு கொடுனா வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருவோம், காசு கொடுத்தா தான் போவோம் சொல்கிறாங்களா இல்லையா? தேவையா வாஷிங் மிஷின் வச்சு என்ன இந்த அசிங்கம் தேவையா? வருமானம் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணு. இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போறியா, உனக்கு தகுந்த லெவலில் வாங்கு. 10,000 ரூபா இல்லை 7,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை அதுவே கையை வச்சு துவை. வாஷிங் மிஷினில் இப்போ வந்தது தானே, இதுக்கு முன்னாடி எதில் துவைச்சிங்க? வாஷிங் மிஷின் என்ன நினைக்கிறீங்க, அது துவைக்குது. என்னை பொறுத்தவரை அது துவைக்கலை, அது சுற்றுது. நான் புரிஞ்ச அளவு சொல்கிறேன். மற்றவங்க ஞானமாக இருந்தால் எனக்கு இப்போ மெசேஜ் முடிச்சேன்னா இப்படி செய்து பாசுன்னு சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் பார்க்குறேன் இந்த வாஷிங் மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, தண்ணியை ஊற்றுறீங்க, அப்புறம் லிக்விடை ஊற்றுறீங்க, அப்புறம் துணியை போடுறீங்க, உடனே அந்த மிஷின் என்ன பண்ணுது, இப்படியா துவைக்குது? அது துவைக்கலை, சுற்றிக்கிட்டே இருக்குது. சர 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 சுற்றி அழுக்கு போயிடுதான். எந்த இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக கசக்கி நீங்கள் போட்டால் தான் இதாகும். காலர் கொஞ்சம் கசக்கணும், இதை கசக்கணும்,
ரொம்ப அழுக்கு சட்டையெல்லாம் அதில் போடுங்க, துவைச்சிருமா? அந்த லிக்யூடில் சில இதில் கொஞ்சம் இதாகும், லிக்யூட் பவர். அது எந்த லிக்யூட் ஊற்றுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. கேட்டால் என்ன ஆகுது? இந்த சின்ன பிள்ளை துணி வேணால் இந்த ஒரு இதாக இருக்கும் பாருங்கள், இந்த சுற்றுல அதுலேயுமே இதாக தான் இருக்கும். சில இதெல்லாம் நல்லா ப்ரெஸ்ஸை போட்டு துவைக்கிற மாதிரி வராது. ஏதோ அப்பப்போ போடுறோம் பார்த்தீங்களா, நீட்டாக போட்டு ஒரு போடுறோம்னா அவங்களுக்கு செட் ஆகும். அழுக்கலாமல் போட்டு அழுக்கலாமல் வருது. நான் சொல்கிறது உண்மையா இல்லை வேறு ஏதாவது விஷயம்? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா? அது கையமா வச்சு உள்ளே துவைச்சி வச்சுருந்தா சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். ஒன்று பிரித்து வாங்குறது பெருசு இல்லை. பொதுவாக சொந்த வீட்டில் இருக்கேன்னு பாரு. வாடகை வீட்டுக்கு போனேன்னா போச்சு, எல்லாம் கவனிக்கணும். 10 ரூபா மாவுக்கு எவ்வளோ கட்டுற மாதிரி ஆகிப்போகுது. உனக்கு நீ உள்ளே வச்சுருக்கிற பொருள் கூட காசு கம்மியாக இருக்கும். நீ கரண்ட் பில் கட்டுறது 10 ரூபா பிஸ்கட்டு, 10 ரூபா முறுக்கு பாக்கெட்டு இப்படித்தான் உள்ளே வச்சுருப்பேன். இது கரண்ட் எவ்வளோ போகுது? தேவைன்னா வாங்கி வச்சுக்கோ. ஒரு 10,000 ரூபாய்க்கு தேவையா? நிறைய சம்பளம் வாங்குறியா? நல்ல மாடல் மாதிரிலாம் வாங்கிக்கோ. நிறையா சம்பளம் வாங்கிக்கிட்டு நான் 10 ரூபாய்க்கு தேறேன்னா அது தப்பு. கடவுளே திட்டுவார். நான் உன்னை தான் ஆசை வச்சுருக்கேன்ல வாங்குன்னுவார். புரியுதுங்களா? உன்னுடைய வருமானம் இவ்வளோனா இதுக்குள்ளே மட்டும் ஓட்டு. மிஞ்சி போகாத, மிஞ்சி போகாத, மிஞ்சி போகாத, மிஞ்சி போகாத. வழங்குதுங்களாங்க? அப்போ பாருங்கள், பணம் நிற்குதா இல்லையான்னு பார்ப்போம். நிறையா வீண் செலவாகுது. காரணம் என்ன? பிசாசும் சிந்தையில் புகுந்து இந்த மாதிரி வேலையில் பார்ப்பான். என்ன பண்ணுவான்? 10 ரூபாக்குள்ளே குடும்பத்தை ஓட்டுன்னா அவங்க என்ன பண்ணுறது? அதுக்குள்ளே ஓட்ட மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீமாக விரும்புறதில் போய் காசு செலவு பண்ணுறது. ஊரை சுற்றி பார்க்க போகிறேன், அங்கே சுற்றி பார்க்க போகிறேன், அதை போகிறேன், இதை போகிறேன்னா போகிறாங்க. எங்கே பார்த்தோம்? ஒரு நாளைக்கு போகிறக்குள்ளே 5000 ரூபா செலவாகி போயிடும். இங்கிட்டு நீ பஸ்ஸில் சும்மா இங்கிட்டு போயிட்டு வர என்ன ஆயிடுது? 200 ரூபா 300 ரூபா காலியாக தான் இல்லையா? நீ ஒரு நாள் சம்பாதிக்கிறதே 200 ரூபாயாக தான் இருக்குது. நீ போயிட்டு வர்றது என்ன ஆகுது? இறங்கினங்க ஒரு 2 ஜூஸ், இந்த வெயிலுக்கு அதுக்கும் ஜூஸ் இழுக்குதுங்க. 2 ஜூஸ் என்ன ஆயிடுது? ஒரு ஜூஸ் 50. என்ன சொல்ல வர இதில்னா, நல்லா விளைக்கும். நீங்கள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. அவன் வருமானத்துக்கு தகுந்த அளவு பார்க்கணும். அடுத்த கட்ட உயர வர வரைக்கும் இதுக்குள்ளே நம்மளை ஓட்டி பழகணும். தாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சுக்கிறணும், வாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சுக்கணும். 10,000 ரூபாயிலையும் குடும்பத்தை ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், 10 லட்சத்துலையும் குடும்பத்தை ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இது 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன எடுத்துங்க பார்த்தீங்களா, நான் மியூசிக் இருந்தால் தான் ஒரு ஒர்ஷிப் பண்ணுவேன்லாம் கிடையாது. எனக்கு மியூசிக் இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான். எனக்கு அது இல்லைன்னா அடுத்து கரோக்கிக்கு போகணும்னு தெரியும். இதுலேயும் எனக்கு பாட கற்றுக்கிட்டேன், மியூசிக் இதுலேயும் கற்றுக்கிட்டேன். நான் என்றைக்குமே அப்படி தான். என்ன தெரியுமா, யார் கை எதிர்பார்க்கக்கூடாது. அதை தான் நான் மற்றவங்களும் சொல்லித்தரது. ஏன்னா ஒரு சில நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். எல்லாமே சாதமாக இருக்கும். ஒரு பெரிய மீட்டிங்காக போகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் எல்லாம் மியூசிக் கூப்பிட்றோம். அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மீட்டிங்கை நடத்தணும். என்ன பண்ணுவாங்க? சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டால் தான் பாட்டு போடுவாங்க. அப்போ தான் ஒர்ஷிப்பா ஆகணும். நம்ம அதெல்லாம் கிடையாது. எப்படி இருக்கணும்? வா போட்டு கரோக்கே இருக்குது. எவ்வளோ பெரிய மீட்டிங்கை நடத்தவும் தெரிஞ்சுக்கிறணும், சிம்பிளாகவும் நடத்த தெரிஞ்சுக்கணும், பெரிய லெவலில் நடக்க தெரிஞ்சுக்கிறணும். அதில் என்ன மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு பழகணும். இது இருந்தால் தான் நான் பாட்டு பாடுவேன். சில ஊழியெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு கீபோர்டு இருந்தால் தான் பாட்டு பாடுவேன். பார்த்துக்கலாம், சில பேர்லாம் சும்மா பாட தெரியாதுன்னுவான். எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும். ஆமேன். அப்படி தான் நான் பழகிருக்கேன். கடவுள் என்னை அப்படி தான் நடத்துகிறாரு. அடுத்தவங்கள சார்ந்து என்னைக்கு இருக்காத, எல்லோரும் வேணும். அதே சமயத்தில் எல்லா நேரமும் எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீ ஒத்தாள இருந்து பண்ணுற அளவுக்கான காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஒத்தாள இருந்து எல்லா வேலையும் முடிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார், உங்களுக்கு தருவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். எல்லாம் எழுப்பி நிற்போம்.